ஒரு கெத்து வேணும், அவருக்கு மேட்சிங்கான ஒரு லுக் வேணும்னா அது வந்து கண்டிப்பா நம்முடைய சத்யராஜ் சார். அவருடைய இளமை, அவருடைய நடிக்கிறவங்க அப்ப நம்ம போஸ்டர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னங்க நடக்குது அப்படின்னு. இல்ல சார் ஒரு காட்சி பத்தாது சார், 2 மணி நேரம் பண்றேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு. சார் 2 மணி நேரம்லாம் கிடையாது, நான் 20 மணி நேரம் வரைக்கும் ஷூட் பண்ண போறேன், படம் ஃபுல்லா நான் வந்து அவர் வந்து படம் ஃபுல்லா கொண்டு வர போறேன் நிறைய சீன்ல. சார் இதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட அப்படின்னு. அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை, சத்யராஜ் சார் சொன்னேன் சார் சில போர்ஷன்ஸ் இருக்கு சார், அது மட்டும் நீங்க ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸா பண்ணீங்கன்னா. கடைசியில விஜய் முத்து சார் சொல்றாரு சார் படம் ஃபுல்லா வர மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ண போறேன், ஏன்னா சார் அவ்வளவு கெத்தா பண்ணுவாருன்னாரு. அதுதான் நீங்க பாத்தீங்க டீசர்லயும் சரி, அந்த மேக்கிங்லயும் சரி, அந்த பாடலையும் சரி. கண்டிப்பா இந்த படம் இன்னைக்கு ஒரு நல்ல அழகா ஷேப்பா வந்திருக்குன்னா அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்ஃபினிட்டி ஃபில்ம்ஸ் சார்பில் சத்யராஜ் சாருக்கு. சார் உங்களுடைய பிளஸிங் தான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு கெத்தா அமைஞ்சிருக்கு. அதுக்கு எங்களுடைய நன்றிகள் சார். நீங்க இந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு நாங்க என்னைக்குமே உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அடுத்ததா சொல்லவே வேணாம், இந்த 3 இயர்ஸ் ஜேர்னில எங்க கூட என்ன வேணாலும் சரி எல்லா விஷயத்திலும் இன்வால்மெண்ட் சொல்லவே வேணாம். அவரை பத்தி நிறைய மேடைகளை நான் ரொம்ப பாராட்டி பேசியிருக்கேன். அது வந்து எங்களுடைய விஜயநிதி சார். விஜயநிதி சார் பத்தி சொல்லணும்னா அந்த டெடிகேஷன், கமிட்மெண்ட், இது ஏன் படம் அவ்வளவுதான். நீக்கெல்லாம் தூங்கல மனுஷன், வேற இதுல ஷூட்டிங்ல இருக்காரு, பிஸியா இருக்காரு. ஆனா இன்னைக்கு சொன்ன உடனே நைட் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு காலங்காத்தால சாப்பிட கூட இல்ல, ஓடி வந்துட்டாரு இந்த இதுக்கு. ஷூட்டிங் முடிஞ்சு தூங்க கூட இல்ல, வந்து இங்க வந்து சொல்றாரு சார் நான் ஏதாவது கொஞ்சமா சாப்பிட்டுட்டோமா, பசியா இருக்கு எனக்கு, நைட் எல்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னாரு. வந்து அவ்வளவு கமிட்மெண்டோட ஒரு படம் சார், ஏன் படம் சார், ஏன் படம் சார். சார் இந்த மாதிரிதான் எல்லா ஹீரோக்களும் இருக்கணும். ஏன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங்ல அது இன்ட்ரோடக்ஷன் டாக்ல அது பற்றி நான் பேச முடியுமா தெரியல, அதாவது சொல்லிடுறேன். ஒரு ஹீரோன்னா ஒரு படம் ஏன் படம், நான் நடிச்சிருக்கேன், இந்த படத்துக்கு என்ன வேணாலும் சரி நான் ப்ரொமோஷன் சப்போர்ட் பண்றேன், கூடவே இருக்கேன். நேத்து நான் வந்து கால் பண்ணேன், ஒரு சாங் வந்து நல்லா வந்திருக்கு, ஆனா அந்த சாங்ல பாடின பாடகர் எங்களுக்கு செட் ஆகல. நான் நேத்து வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்றேன், சார் நீங்களே பாடிடுங்க அப்படின்னு. சார் என்ன சார் என்னையே திருப்பி பட சொல்றீங்க அப்படின்னா, சார் நீங்க தான் பாடணும் அப்படின்னா. சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் டைரக்டர் சொல்றாரு, நானே பண்ணி கொடுத்துறேன், அது வந்து செட் பண்ணி எப்படியாவது பண்ணி கொடுத்துடலாம், அந்த சாங்கை கரெக்டா உருவாக்கலாம் அப்படின்றது. அதுதான் விஜயநிதி சார். என் படம் நான் சம்பளம் வாங்கிட்டேன், முடிஞ்சிச்சு வேலை, நடிச்சுட்டேன், அது பிறகு உன் படம் ஆச்சு, உன் ப்ராப்ளம் ஆச்சு அப்படிலாம் கிடையாது. இந்த படத்துல அவர் வந்து படம் பார்த்துட்டு சொல்றாரு, எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் பார்த்து சொல்றாரு, எனக்கு வந்து மிக்சிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும், பிஜிஎம்ல இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, இந்த டைட்டில் இப்படி போடுங்க, இப்படி பிரசன்ட் பண்ணுங்க, இப்படி ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு ஹீரோ, ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன விதமான சப்போர்ட் பண்றேன், ப்ரொமோஷன் சப்போர்ட் பண்றேன், பிசினஸ்ல பேசுறேன், அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட பேசுறேன், ஓடிடி நிறுவனங்கள் பேசுறேன், யாருக்குனாலும் பேசுறேன். உங்க படம் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா வரணும், என் தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெரிய மனசு விஜயன் சாருக்கு இருக்கு. அவருடைய வெற்றிகள் தொடரணும். அவர் வந்து படங்கள் எவ்வளவு பெரிய வெற்றி அடைகிறதெல்லாம் முக்கியம் இல்ல, வணிக ரீதியில தொடர்ந்து வெற்றி அடைகிற ஃபார்முலா வச்சிருக்காரு அவரு. நீங்க எல்லாம் வந்து ரோமியோ எவ்வளவு பெரிய வெற்றின்னு எனக்கு தெரியும். வசூல் ரீதியில மட்டும் இல்ல, கமர்ஷியலா, அதாவது ஒரு ப்ரொடியூசரா அவர் மிகப்பெரிய சக்சஸ் ஒவ்வொரு படத்துலயும் அச்சீவ் பண்ணிருக்கான காரணம் அந்த டெடிகேஷன், அந்த உழைப்பு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் கொடுக்கிறாரு. அவர் படமா இருந்தாலும் சரி, வேற ஒருத்தர் படமா இருந்தாலும் சரி, அந்த உழைப்பு தான் இந்த படமும் இப்போ அருமையா நல்ல குவாலிட்டியா வந்திருக்கு. அதுக்கு வந்து கண்டிப்பா விஜயன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். விஜயன் சார் 3 வருஷம் நம்ம பயணிச்சோம், 3 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப போராட்டங்கள், ரொம்ப சண்டைகள், நிறைய ஆர்குமெண்ட்ஸ், நிறைய கிரியேட்டிவ் இதுல வந்து நாங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணோம். கமல் சார், பிரதீப் சார், நாங்கெல்லாம் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா கடைசியில ஒரு குவாலிட்டியான, கவிதைத்துவமான, ஒரு எமோஷனான, அதை விட மிக முக்கியமா அன்பை ஏன்னா ஆராதிக்கும், அன்பை வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்லும் ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்காரு. அன்புதான் வாழ்க்கையில முக்கியம், பணம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அன்பை விதைக்கணும் அப்படின்ற ஒரு அருமையான படத்தை, அருமையான கதையோட நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த எண்ணமும், உங்களுடைய அந்த எழுத்தும், அந்த கடைசியில இந்த அருமையான ஒரு படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது எங்களுக்கு இன்ஃபினிட்டி ஃபில்ம்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா அமையும். அதை எதிர்பார்த்து காத்திருக்கோம். வெகு விரைவில் இந்த படம் வரப்போகுது. இந்த படத்தில் நடிச்ச மேகா ஆகாஷ் ஒரு பிரமாதமான கேரக்டர். அவங்க ஃபேமிலிக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், மேகா ஆகாஷ்க்கு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் வந்திருக்குன்னா, உங்க பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு, நான் அவங்க மெசேஜ் போட்டேன். மேகா ரொம்ப சூப்பரா, பாத்தீங்களா உங்களை சுத்தி தான் டீச்சரே போகுது. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் பிரணதி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அந்த எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, பாஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப அருமையான கேரக்டர் இந்த படத்துல, ரொம்ப கியூட்டா, ரொம்ப பிரமாதமா இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இந்த படத்துல உங்க சார்ந்து போகுது. ரொம்ப கியூட்டா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ரமணா சார், நம்முடைய திருமலை ரமணா, இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம் ஒரு அட்டகாசமான வில்லரோட எஸ்டா. இது பிறகு நிறைய ரோல்ஸ் எல்லாம் வரும் சார் உங்களுக்கு. கண்டிப்பா வந்து திருமலை எப்படி உங்களுக்கு பெரிய வெற்றி வந்ததோ அதே மாதிரி ரமணா சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய நடிப்புன்ற ஒரு ஓப்பனிங்கும் வரும்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவல் பிஜிஎம் இப்பதான் அந்த ஒரு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமா இருக்கு. பிரமாதப்படுத்திருக்கீங்க. பிஜிஎம்ல வந்து அட்டகாசமா வந்திருக்கு. நிறைய சாங்கும் சரி பிஜிஎம் சரி அச்சுவல் ராஜாமணி ரொம்ப பிரமாதப்படுத்திருக்காரு. அவருக்கு நன்றிகள். மிக முக்கியமா இந்த ஒரு 3 இயர் ஜேர்னில பிரவீன் கேஎல் சார் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனால அவர் வர முடியல. எங்களோட பயணிச்சது வந்து பிரசன்னா எடிட்டர், இந்த ஃபியூச்சர் எடிட்டர் ரொம்ப பிரமாதமா உழைப்பு பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை வந்து மெருகேற்றத்துல பிரவீன் கேஎல் சாரோட இருந்து பிரசன்னா அதுக்காக அவர் மேடை ஏற்றிருக்கோம். வெஸ்டர்னா இருந்தாலும் அந்த அவர் டிசர்வ்ஸ் தட் பிளேஸ் டு பி வித் அஸ், அதுக்காக அவர் மேடை ஏற்றிருக்கோம். ஸோ இப்படி ஒரு குழுவே ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப அருமையா ஒரு 3 இயர்ஸ் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். வெகுவரியில உங்க முன்னாடி அந்த படத்தை பிரசென்ட் பண்றோம். அடுத்ததா ட்ரெய்லர் இருக்கு, ப்ரீலியஸ் ஈவென்ட் இருக்கு. எதுக்காக இந்த டீசர் லான்ச் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம்னா, இந்த படம் வந்து ஒரு ஊடகங்கள பேச்சிலேயே இருந்திருக்கே தவிர ஒரு பிரசன்டேஷனா உங்க முன்னாடி வரல, இது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான டீட்டெயில் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த டீசரும் இந்த பாடலும் உங்களுக்கு பிளே பண்ணோம். அதை விட முக்கியமா அந்த ப்ரோமோ வீடியோ நீங்க பாத்தீங்க, அவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு கான்வர்சேஷன். அவர் கேட்டார், நீங்க எல்லாம் வந்துருங்க சார், ப்ரொடியூசர் எல்லாம் வந்துருங்க. நான் வேணா சார், நீங்க 2 பேருமே உங்க 2 பேரும் கலாச்சிங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அருமையா அந்த ப்ரோமோ வீடியோ வந்திருக்கு. அதுவே உங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேருக்கு இந்த அந்த ஒரு கம்பராட்டரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. சோ நீங்க படத்துல அதையே பார்க்க போறீங்க. அந்த புரிதலோட, அன்போட, நட்போட ஒரு நல்ல படத்தை விஜய் மிட்டன் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இந்த படம் உங்களுக்கு வரும்போது நீங்களே பார்த்து நீங்க சொல்லணும். அந்த படம் வெளிவர வரையும் மக்கள் மத்தியில இன்னும் போய் சேர வேண்டிய நிறைய ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை அடுத்த கட்டமா மக்கள் மத்தியில கொண்டு சென்று ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணும்னு உங்க எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்துக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிற, இத்தனை வருஷ காலம் எங்க கூட பயணிச்சிட்டு இருக்கிற சுரேஷ் சந்திர சாருக்கும் நாசருக்கும் நன்றி. அண்ட் பிஆர்ஓ அவங்க 2 பேரும் ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு. அண்ட் என்னுடைய டீம்ல சரவணன், செல்லன் எல்லாருமே கூடவே இந்த படத்தோட பயணிக்கிறாங்க. ஸோ உங்க எல்லோருக்கும் நன்றி, ஊடக நண்பர்களுக்கு. அண்ட் அடுத்ததா இருக்கிறவங்க பேசுவாங்க. பட் இன்ட்ரோடக்ஷனா எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ தட் ஒரு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு வியூ கிடைக்கும்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச். வந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சோ மச். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அழகா இருக்கிறாய், பயமாய் இருக்கிறது தொடங்கி மழை பிடிக்காத மனிதன் வரை தன் கதையிலும் கேமராவிலும் சிறந்ததை ஒளிப்பதிவு செய்யும் மாலை நேரத்து ஒற்றை தேநீர் போல அழகான படைப்புகளை கொடுக்கும் அந்த விஜய் மில்டன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல என்ன நடந்திருக்குன்றது இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் தனஞ்சன் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒண்ணு வந்து தனஞ்சயன் சார், இன்னொன்று விஜயாண்டி சார். முதல்ல அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சும்மா விளையாட்டா நான் தனஞ்சயன் சார் ஒரு நாள் பேசும்போது அவர் ஆரம்பிச்சு விட்ட விஷயம் அதை சொல்லி உடனே விஜயாண்டி சார் ஃபார்வர்ட் பண்ணாரு. விஜயாண்டி சார் வந்து உங்க நண்பர் என்ன போய் பாருங்க அப்படின்னாரு. சார் அதான் சார் பிரச்சனை. விஜயாண்டி சாரும் நானும் வந்து ஒரு 20 இயர்ஸா நாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் கோலிசோட படம் வந்து ஃபர்ஸ்ட் விஜயாண்டி சார் தான் ப்ரொடியூசர். விஜயாண்டி சார் வந்து ஹீரோவா லான்ச் பண்ணிருக்க வேண்டியதே நான் தான், அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்பவே நாங்கள் வந்து கிரீன் பாட்டில்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல அந்த படத்தை எப்படியா பண்ணிடணும்னு நினைச்சோம். அது அப்போ டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, நானும் விஜயாண்டியும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் ஒரே கேரக்டர். அவர் ஒரு நாள் வந்து மில்டன் 2 கத்தி வந்து ஒரு உரையில இருக்க முடியாது அப்படின்ட்டு, சரி சார் அப்போ நம்ம வந்து நண்பர்களாவே டிராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பேஸை வந்து விஜயாண்டி சாரும் சரி நானும் சரி ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து ஓன் பண்ணிக்கிறதுல வந்து, நான் கேமராமேனா இருக்கும்போதும் சரி அந்த ப்ராடக்டை கதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து அது ஏன் ப்ராடக்டா ஆயிடும் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். டைரக்டருக்கும் எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இல்ல சரி இதுதான் கரெக்ட் இதுதான் கரெக்ட்னு சண்டை போட்டே இருப்பேன். விஜயாண்டி சாரும் அதே கேரக்டர் தான். அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், எடிட்டர், அவர் ஒரு டைரக்டர், எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. தயாரிப்பாளர் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஜென்ரலா டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின் தெரியாது, ஆனா இவருக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்டும் தெரியும். ஸோ அதனால அவருக்கும் வந்து ஒப்பீனியன் இருக்கும், எனக்கும் ஒப்பீனியன் இருக்கும். அதை தாண்டி இந்த மழை பிடிக்காத மனிதன்ல வந்து இவ்வளோ இந்த 3 இயர்ஸ் வந்து இவ்வளோ ஈஸியா எங்களுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. என்னன்னா கிரியேட்டிவ் டிஃபரன்ஸை தாண்டி ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் ஒன்னா டிராவல் பண்ணலான்றதை நான் இந்த படத்துல கத்துக்கிட்டேன். தேங்க்யூ விஜயாண்டி சார். அண்ட் என்னோட கவிதை புத்தகம், அதாவது இந்த புக்கை எழுதி முடிச்ச உடனே டைரக்டர் ராஜமுருகன் வந்து,
சார் புக் நல்லா வந்திருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார், எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார் அப்படின்னாரு. முருகன், நம்ம சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நீங்க போயிருக்கீங்களா? அப்படியே டீசர்ட் பார்த்தோன்னே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இதை பார்க்கும்போது நம்ம வந்து 100ஆவது நாள் விழால மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலா பேசுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா வேற வழி இல்லை, அதை தான் பேசி ஆகணும். அங்க வந்து ஒரு குட் வைப்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ அதை பண்ணி ஆகணும். அதே மாதிரி இப்போ பொயிட்ரி ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸும் ஆயிடுச்சு. இந்த கவிதையை படிக்கும் பொழுது இவர் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிலாம் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. அதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடுவில் போய் உட்காந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னேன். கடைசியில் அது ரெண்டும் ஒரே மேடையில் இருக்கு. ஆனா உண்மையா சொல்றேன், எனக்கு இதுதான் வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். என்னன்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கும். என்னோட கெட்ட பழக்கம் வந்து எழுதிட்டே இருக்கிறது. அந்த எழுத்தெல்லாம் ஒரு வடிவமாக்கி ஒரு புத்தகமாக்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சேர்க்கறதுன்றது வந்து எனக்கு வராது. எழுதுறத விட என் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா தனஞ்சயன் சார் அதை படிச்சுட்டு இது வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து மழை பிடிக்காத மனிதன் நான் டைட்டில் வச்சுட்டேன். பட் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் பிலிமா தான் கதை கேட்கிற எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, வேற ஒரு டைமென்ஷன் இருக்குன்றத வந்து என்னால அவங்களுக்கு சொல்ல முடியல, எடுத்துதான் காட்டணும். ஆனா ஒரு ஃபைன் டே தனஞ்சயன் சார் வந்து சார் இது வந்து கமர்ஷியல் பிலிம் மட்டும் இல்ல, இது வந்து ஒரு பொயட்டிக் கமர்ஷியல் பிலிம்னு ஒரு பாயிண்ட பிடிச்சிக்கிட்டாரு. அன்னைக்குல இருந்து தான் எங்க ஜேர்னி வந்து ஸ்மூத் ஆச்சு. சார் எக்ஸாக்ட் பேர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சோ அதனால இந்த கவிதை புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்து தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. பொதுவா படங்கள் வந்து நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். நல்லவன் வந்து கெட்டவனை அடிக்கணும், ஜெயிக்கணும். இதுதான் என்னோட எல்லா படத்துலயுமே இருக்கு. கோலிசோடா ஆகட்டும், கடுகு ஆகட்டும், எல்லாத்துலயும் ஒரு மிருகத்தை எதிர்கொள்றதுக்கு நல்லவங்க வந்து மிருகமா மாறி அவங்கள வந்து அடிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு நல்லவனை வந்து மிருகமாக்குற ஒரு படத்தை வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும்? அதுக்கு பதிலா அந்த மிருகத்தை வந்து திருப்பி நம்ம பக்கம் கூட்டு வந்து ஒரு மனுஷனாக்குறத நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ எல்லா படத்துலயுமே என்னோட விஷயங்கள்ல எல்லா படங்கள்லயுமே பாத்தீங்கன்னா எண்டுல அந்த கெட்டவன் சாகக்கூடாது, அவனுக்குள்ள கெட்டதுதான் சாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த படத்துல இன்னும் அழுத்தமா சொல்லியிருக்கும். என் அசிஸ்டன்ஸ் தான் கரெக்டா இருந்தீங்களா? அந்த நம்ம ப்ரொடியூசர்ஸ் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கமல் பாரா சார், தனஞ்சயன் சார், பிரதீப் சார், நீங்க அவங்கள பார்த்தாலே தெரியும். பாருங்க, தனஞ்சயன் சார் வந்து பிங்க், கமல் பாரா சார் வந்து கிரே, இவர் வந்து பிங்க் அண்ட் கிரே. இவர் வந்து இன்பிட்வீன் அவங்க 2 பேருக்கும். அதாவது தனஞ்சயன் சார் வந்து எப்படின்னா ஒரு புயல் மாதிரி, அவர் வந்து நம்ம பேசுறதுக்குள்ள அவர் புயல் அடிச்சு மழை பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிடும். அந்த மழை பிடிக்காத மனிதனே எனக்கு அப்படிதான் தோல்வி. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த புயலோட எந்த சூடும் இல்லாம அப்படியே அமைதியா பேசிட்டு இருப்பாரு. கமல் பாரா சார் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆபீஸ்க்கு வந்தாரு. வந்து கதெல்லாம் பேசி அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்தாரு. கொசு நிறைய இருந்துச்சு, அதனால பேக் வச்சு நான் கொசு அடிச்சுட்டே இருந்தேன். சார் 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 கொசு அடிக்காதீங்க சார், பாவம் சார் அது அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒன்றும் புரியல. சார் என்ன சார் சொல்லுங்க? இல்லை சார், அது ஒரு உயிர் தானே சார், அதை வந்து நம்ம கொல்லக்கூடாது. இவ்வளவு அருமையான ஒரு ப்ரொடியூசர் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து கொசுவை தான் டைரக்டரா நினைச்சிருக்காரு. டைரக்டர் வந்து கொசுவை நினைச்சாரு. எனக்கும் அவருக்கும் நடந்த சண்டை இருக்கு பாருங்க. மழை பிடிக்காத பல பாகங்கள் எடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து நாங்க சண்டை போட்டிருக்கோம். பட் இன்னைக்கும் பாருங்க, அவர் 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கேன், நான் 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கேன்னா அது அவரும் அப்படிதான். நானும் விஜயாண்டி மாதிரி என்ன தோணுதோ அதை முகத்துக்கு நேரம் பேசுவாரு. அதை மறைச்சி அதுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு அது மூக்கு வச்சுலாம் அதுக்கு பழக்கம் கிடையாது. என்ன தோணுதோ அதை ஸ்ட்ரெயிட்டா கேட்டுருவாரு. நம்மளும் உடனே பதில் சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு ஜாலியான மனுஷன். பிரதீப் சார் வந்து ஒரு புத்தரின் மறு அவதாரம் தான் அவரு. அமைதியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சார் உண்மையிலே சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு வந்து நான் சந்தோஷப்படுறேன். இது வந்து மேடைக்காக எல்லாரும் சொல்ற ஒரு ஃபார்மாலிட்டி வேர்ட் கிடையாது. ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தோட ஸ்கோப், அந்த படத்தோட பிசினஸ், அதுக்குள்ள என் கனவை வந்து சுருக்கி எடுக்கிறதுன்றது வந்து மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் கேட்ட எந்த விஷயத்தையும் அவங்க வந்து நோ சொல்லவே இல்லை. முதல் தடவை நோ சொன்னாங்க, 2வது தடவை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லொகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டையூ போகணும் அப்படின்னு. டையூ எங்க இருக்கு அப்படின்னாங்க. சார் அது ஆக்சுவலா பாம்பே போகணும் சார். அப்புறம் பாம்பேல இருந்து இன்னொரு ஃபிளைட் பிடிச்சி அப்புறம் அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரோட்ல அப்படின்னு டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இத்தனை பேரையும் கூட்டிட்டு கேமரா டெக்னீஷியன் எல்லாம் டிராவல் பெரிய பட்ஜெட் வருங்க. எவ்வளவு நாள் ஷூட்டிங் சார்? அது ஒரு 20 days ஷூட் சார். அது
நம்ம கதையே அங்கதான் சார் நடக்குது, நான் மற்ற இன்டீரியர்லாம் இங்க மேட்ச் பண்றேன், தயவு செஞ்சு டையூ மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப போராடி தனஞ்சயன் சார் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ டையூ போய் இறங்கியாச்சு. அருமையான லொக்கேஷன். எனக்கு வந்து நான் 2000 பார்த்த ஒரு ஊர் அது. ஒரு ஹலோ படத்துக்காக நான் கேமராமேனா லொக்கேஷன் பார்க்க போனப்போ, கன்னித்தீவு கதையில சிந்துபாத்து வந்து கன்னித்தீவு தேடி போயிட்டு இருப்பாருல்ல, அந்த மாதிரியான ஒரு லேண்ட் அது. அந்த டையூ ரொம்ப ஃபேவரேட். ஸோ அங்க போய் இறங்கியாச்சு, எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு. ஒரு 12 டேஸ்ல ஷூட் முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே தனஞ்சயன் சார் பயங்கர ஹாப்பி. வா 20 டேஸ் சொன்னீங்க, 12 டேஸ்ல முடிச்சிட்டீங்க, சூப்பருங்க சார். இல்ல சார், இன்னும் 8 நாள் வந்து டாமன்ல எடுக்கலான் இருக்கோம் சார். ஏய் என்ன அதே இருக்கு சார், நம்ம இப்ப வந்த வழியே திரும்பி போய் பாம்பே வரைக்கும் போயிடும் சார். அங்க இருந்து இங்க லெஃப்ட் எடுக்கணும், இது ரைட் எடுத்து ஒரு 330 கிலோமீட்டர் ரோட்ல போனா அங்க டாமன் இருக்கு சார். திருப்பி அங்கேயும் பஞ்சாயத்து, திருப்பி அதையும் அவர் வந்து பேசி ப்ரொடியூசர்ல பேசி டாமன் வந்து வாங்கி கொடுத்தாரு. அங்கேயும் போய் 8 டேஸ் ஷூட் போய் இறங்கியாச்சு. 6 நாள்ல முடிச்சாச்சு. கண்டிப்பா நீ சீக்கிரம் முடிச்சிருக்க மாட்டேன், மீதி 2 நாள் எங்க பிளான் பண்ண சொல்லு அப்படின்னாரு. சார் கோவா போயிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும் சார், ஏன்னா இங்க ஃபெரி இல்ல, பிளான் பண்ண ஃபெரி இங்க இல்ல, அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கோவால மட்டும்தான் இருக்கு. ஸோ அகைன் 1 டே ஷூட்டுக்காக கோவாக்கு திருப்பி எல்லாரும் டிராவல் பண்ணி, ஸோ அப்படி நான் கேட்டது எல்லாத்தையும் அந்த ரிசல்ட்டுக்காக மெனக்கெட்டு வந்து பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது சத்யராஜ் சார். சத்யராஜ் சாரோட பிரம்மா படத்துல நான் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனா வேலை செஞ்சேன், லாஸ்ட் அசிஸ்டன்ட். அதுல வந்து நான் செய்யாத ஒரு தப்புக்காக என்னை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஐ திங்க் ஆந்திர மகிழா சபால ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து பயங்கர கோவம், கோவத்துல அழுகு வருது எனக்கு. நான் அழுதுகிட்டே அந்த வாசல்ல நின்றுட்டு இருக்கேன், என்னடா ஒரு தப்பு செய்யல, அது என்னன்னு கூட எவனும் கேட்கல, வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். சண்முகம்னு ஒரு டைரக்டர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் சத்யராஜ் சார் பார்க்க வந்திருந்தாரு. அவர் பைக்ல நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு ரியல் மிரர்ல என்னை பார்த்துட்டே வர, எனக்கு நல்லா தெரியும் நான் அழுததான் அவர் பார்த்துட்டே இருக்காரு. இறக்கி விட்டுட்டு அவர் சொன்னாரு, ஒன் டே நீ சத்யராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணோடா, எதையும் மனசுல வச்சுக்காத அப்படின்ட்டு போயிட்டாரு. 30 வருஷம் ஆயிருக்கு சத்யராஜ் சார் ரீச் பண்ணி. 91 இல்ல சார், 91 பிரம்மா. 34 வருஷம் ஆயிடுச்சு சத்யராஜ் சார் மீட் பண்றதுக்கு. சத்யராஜ் சார் வந்து நான் 1 டே டேட் தான் அவர்கிட்ட கேட்டோம். அவரோட லுக், அந்த கெட்டப்லாம் அவர் போட்டு அந்த போட்டோஷூட் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு அழகா இருக்காரு, இவர் வந்து எப்படி கம்மியா யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த 1 டேல வந்து வேற என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி பயங்கரமா பிளான் பண்ணி டீமை வந்து பயங்கரமா ரெடி பண்ணி, இத்தனை மணி இருந்து இத்தனை மணிக்கு அதை எடுக்கிறோம், லொகேஷன் வந்து 2 o'clock தான் உள்ள விடுவாங்களா, ஸோ காலைல இங்க எடுக்கிறோம், அதுவும் பயங்கரமா பிளான் பண்ணி வச்சுட்டு, சத்யராஜ் சார் வந்து சீனியர் ஆக்டர். ஸோ அவர் வந்து நான் ஸ்டாப்பா நம்ம எப்படி வேலை வாங்க போறோம்னு நான் யோசித்து போய் இறங்கியாச்சு. இறங்கி பண்ணிட்டே இருக்கும். அப்படி ஒரு கோஆபரேஷன், ஒரு கொஸ்டின் வரும், முகச்சுளிப்போ என்னங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட இல்லாம எடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் எடுத்து அடுத்த ஷாட் செட் பண்றதுக்காக தனஞ்சயன் சார் வந்து கூட்டு போய் போட்டோ ஷூட் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. சத்யராஜ் சார் சாப்பிட்டாரா இன்கிட்ட என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. நைட்டு 8 o'clock என்ன அனுப்புங்க, மறுநாள் ஏதோ ஃபிளைட் அவருக்கு 7:50 சம்திங் சார், இதான் சார் லாஸ்ட் ஷாட்னு சொல்லி முடிச்சு அந்த ஷாட்டை செட் பண்ணிட்டு இதெல்லாம் ட்ராக் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சும்மா செக் பண்றதா அப்படி ஒவ்வொன்றா பாக்குறேன். முக்கியமான ஒரு ஷாட்டை மறந்துட்டோம். கீழே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், லைட் எல்லாம் ஷூட் பண்ணி மேல வந்து இப்ப செட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா இது லாஸ்ட் ஷாட்னு சார்ட்ட சொல்லிட்டு இப்ப திருப்பி லைட் எல்லாம் ஷூட் பண்ணி கீழே லைட் பண்ணி எடுக்கணும், இன்னொரு 1/2 hour ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஷாட்டை எடுத்துட்டு சார் ஒரு ஷாட் மிஸ் பண்ண அது ஒண்ணு இல்லைங்க வாங்க, அவர் இறங்கி போயிட்டாரு கீழே. எனக்கு அந்த அதாவது ஒருத்தன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இவ்வளவு நாள் டிராவல் ஆகணும்னா அதெல்லாம் வந்து சும்மாவே இல்லைங்க. அது வந்து சாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் அவர் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் வந்து யாருக்கும் கிடைக்காது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அச்சு வந்து இந்த படத்துக்கு வந்து நான் விஜயனி சார் தான் மியூசிக் டைரக்டரா போட்டிருந்தேன். அந்த ஒரு வர 2 கத்தியா என்னன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா சார் வந்து நிறைய படங்கள் அப்போ பிச்சைக்காரன் 2 இதுன்னு பயங்கர கமிட்மெண்ட்ல அவர் வந்து அவரையே பார்த்து நேரம் இல்லாம ஓடிட்டு இருந்தாரு. ஸோ சாங்ஸ் வந்து ஒரே ஒரு சாங் தான், இப்ப நீங்க கேட்ட சாங் வந்து சார் போட்டது, ஒரே ஒரு சாங் தான் அவரால் பண்ண முடியுது. ஸோ பேலன்ஸ் ஒர்க்குக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒவ்வொரு சாங்கா வகு மசான், சௌரப், அப்புறம் ஹரி டெஃபூசியா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தையா வாங்கிட்டே இருந்தோம். ஆனா இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட். சாங்ஸ் ஓகே, ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வந்து தயக்கத்தோட அச்சுக்கு ஃபோன் பண்ணேன். அச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம், நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டேன், சாங்ஸ் வந்து ஃபியூ சாங்ஸ் மற்றவங்க பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து நீங்க பண்ணி தந்து சார். ஒரு வார்த்தை கூட கேட்கல சார், நம்ம கம்பெனி நம்ம படம் சார், என்ன சார் நீங்க அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டாரு.
அவருக்கு கொடுத்த சம்பளம் வந்து ஒரு கிலோனா ஒரு 100 கிலோக்கு வேலை பார்த்துட்டாருப்பா. அவர் வந்து மாத்தி 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 கடைசி வரைக்கும் எனக்கு திருப்தி வர வரைக்கும் வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவர் எந்த முகசுளிப்பும் இல்லாம காலையில இதான் சார் ஃபைனல் அனுப்புவாரு. நான் மத்தியானம் 2 மணிக்கு வாய்ஸ் அனுப்புவேன். அச்சு இத்தனை கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு. ஈவினிங் 4 மணிக்கு சார் 5 மணிக்கு நான் அனுப்புறேன் சார் அப்படின்பாரு. அத என்னைக்கு 5 மணின்னு சொல்ல மாட்டாரு. ஸோ அப்படி முகம் சுளிக்காம அவரு வேலை செஞ்சாரு. தேங்க்யூ அச்சு. அண்ட் மேகா வந்து எப்படி இப்படி ஒரு ஃபைன் ஆக்டர்ஸ் வந்து இன்னும் அவங்களுக்கான ஹைட்டை ரீச் பண்ணல அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு நுணுக்கமா பண்ணியிருக்காங்க அந்த படத்துல. அண்ட் மாமா மறந்துட்டேன். அதாவது ஓப்பனிங்ல நானும் கமல் பாரன் சாரும் சண்டை போடும்போது நடுவுல அம்பேர் யாருன்னா ரமணா தான். இந்த பக்கம் அடி வாங்குவோம், அப்புறம் அங்க போய் அடி வாங்குவோம், நடுவுல வந்து சமாதானம் பண்ணுவோம். என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட். நான் வந்து அசிஸ்டண்டா இருக்கும்போதே ரமணா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகலாம். அதுக்கப்புறம் அவனும் நானும் க்ரோயிங் டுகெதர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க 2 பேரும் ஒன்னாவே இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே நாங்க அசிஸ்டண்டா இருக்கும்போது எப்படி மாமா மச்சான் பேசிட்டோமோ இன்னைக்கு வரைக்கும் அதே நெருக்கத்தோட அதே ஒரு உரிமையோட பழகிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. பிரணதி 420 அவ சரியான 420 SSLCல 420 மார்க் வாங்கியிருக்கான். அதான் ஓகே. மற்றபடி நம்ம டீம் அண்ட் என்னோட டீம் ஒரே சில ப்ளீஸ் எல்லாம் மேல வாங்க. நம்ம டீம் அதாவது ஒரு படம் வந்து எப்பவுமே ஒரு ஆரம்பிச்சு ஒரு அரசியல ஒவ்வொரு அரசியலும் ஒவ்வொரு பேர் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு படம் கதை எழுதும் போதும் அது ரிலீஸ் டேட் எழுதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இந்த மழை பிடிக்காம ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது என்னோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட குறையாம என்னோட டீம் இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட டீமுக்கு. அவங்க இல்லைன்னா இது வந்து பாசிபிளே இல்லை. டீம் சார்பா யாராவது ஒருத்தர் தவசி வாங்க ஃபியூ வேர்ட்ஸ் மழை பிடிக்காத மனிதன் பத்தி பேசுங்க. ஓகே வாங்க என்ன பத்தி. அனைவருக்கும் வணக்கம். எப்படியும் இதுல இருக்க எல்லாருமே வந்து கதை பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்துல வந்து எல்லாருமே டைரக்டர் ஆனால அடுத்த வருஷம் அவங்க முன்னாடி வந்து டைரக்டரா நிற்பாங்க. அவங்களோட முதல் மேடை இதுவா இருக்கிறதுல ஒரு சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஒரு நல்ல படைப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்க ஒரு திருப்தி இருக்கு இன்னைக்கு. ஸோ அதோட அன்பும் நாங்கள் அதில் ஒரு அன்பை கொடுத்துருக்கோம். அந்த அன்பை நீங்களும் எங்களுக்கு பதிலுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த கண்டென்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ எல்லாரும் வந்து இந்த எல்லா விஷயத்துக்கு தேங்க்யூ சார். டீம் மெம்பர்ஸ் ஸ்ரீதர் அண்ணன் அவர் தான் எங்களை எல்லாருமே அசோசியேட் பண்ணிடுவாரு. காலையில வந்த உடனே அவர் இல்லைன்னா ஸ்பாட்ல வந்து யாராலுமே இருக்க முடியாது. கரெக்டான அசோசியேஷன்ல அவர் தான் இருப்பாரு. நெக்ஸ்ட் டைரக்டர் சால் சார், கோ டைரக்டர் சார். கோ டைரக்டர் சார் மோனா நைட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் அவர் தான் தூங்குவாரு.